యెహోవా దయాళుడు, ఆయనకు కృతజ్ఞతాస్తులు చెల్లించిది, ఆయన కృప நித்தியம் ఉండును. அதனால கர்த்தர் தய உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். அதனால அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். யார் தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது சைனிகன் என்ன சொல்கிறார், 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் போது கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் அவர் என்ன செய்வார்களாம், தொழுது கொள்வார்கள். இரண்டாவது அங்கே 3ஆம் வசனத்துல 2ஆம் வசனம் வாசிங்க. యెహోవా విమోచించిన వారు ఆ మాట పలుకుదురు గాక, విరోధుల చేతిలో నుండి ఆయన విమోచించిన వారు తూర్పు నుండి పడమటి నుండి ఉత్తరము నుండి దక్షిణము నుండి నానా దేశముల నుండి ఆయన పోగు చేసిన వారును ఆ మాట పలుకుదురు గాక. இங்க நாம் பார்க்கும்போது 4 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள், இரண்டாவது சத்ருக்களுடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் அவரை தொழுது கொள்வார்கள். அங்கே 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நல்ல திசையிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனை தொழுது கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால விதமாக நாமும் கூட இந்த நாளிலே மீட்கப்பட்டவர்களாக, நம்முடைய சத்ருக்களுடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் இருப்பது நிமித்தமாக நாம தேவனை தொழுது கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இவ்விதமாக தொழுது கொள்கிறார்கள் சொல்லி பார்க்கும்போது 107ஆம் சங்கீதத்துல அவங்க நான் வாசிக்கிறோம். 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம், ఆయన కృపను బట్టియు ఆయన కృపను బట్టియు నరులకు ఆయన చేయ ఆశ్చర్య కార్యములను బట్టియు వారు యెహోవాకు కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించుదురు గాక. அதனால அவருடைய கிருபையின் நிமித்தமாக நாம் என்ன செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம், தேவனை தொழுது கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் லூக்கா சுவிசேஷத்துல ஒரு பகுதியை நாம் வாசித்தோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதியை தான் அநேக முறை நாம் அதை தியானித்திருக்கோம். அங்கே நாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் அங்கே எருசலேமிலிருந்து எரிக்கோ போகிறான். அங்கே போகும்போது அங்கே சில பேரால் அவன் திருடர்களுடைய கைக்கு சிக்கினவனாக, அவன் அடிக்கப்பட்டு குற்றுயிராக விடப்பட்டவனாக அங்கே காணப்படுகிறான். அப்பொழுது ஒரு ஆசாரியன் அங்கே போகிறான். என்ன செய்கிறான், அவன் பார்க்காத நாட்டம் பக்கமாய் போய்விடுகிறதை நாம் பார்த்தோம். இரண்டாவது ஒரு லேவியன் அங்கே போகிறான். அவன் என்ன செய்கிறான், அவனும் அங்கே பார்க்காதவன் போல பக்கமாக போய்விடுகிறான். மூன்றாவது ஒரு சமாரியன் அங்கே வரும்போது என்ன செய்தாராம், 34ஆம் வசனம் வாசிங்க. நான் வாசிக்கும் போது அந்த சமாரியன் என்ன செய்தாராம், அவன் இடத்துல வந்து அவன் மேல மனதுருகி இரக்கம் பட்டு அவன் மேலே அந்த இரக்கத்தை காண்பித்து அவனுக்கு அங்கே நன்மை செய்கிறதை நான் பார்க்கிறோம். அவனுடைய காயங்களை கட்டி அவனை அவனை என்ன செய்தாராம், அங்கே சத்திரத்துல காயங்களை கட்டி வாகனத்து மேலே ஏற்றி கூட்ட போலவானி, அது தமிழ் என்ன இருக்கு, அது வந்து நமக்கு தெரிந்த விஷயம் தான். ஆவுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா தேவனுடைய வீடு. ரட்சித்த நம்மை எங்கே கொண்டு வந்தார் ஆண்டவர், தேவனுடைய வீட்டுக்கு நம்மை கொண்டு வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வீட்டிலே அவருடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்கும்படியாக, ருசி பார்க்கும்படியாக செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இங்க நான் வாசிக்கும் போது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நான் வாசித்தோம், ధనాపేక్ష లేని వారై నీకు కలిగిన వాటితో తృప్తి పొందియుండుడి, నిన్ను ఏమాత్రమును విడువను, నిన్ను ఎన్నడను ఎడబాయను అని ఆయనే చెప్పెను కదా. నేను వాసిக்கும் போது నిన్ను ఏమాత్రమును విడువను, నిన్ను ఎన్నడను ఎడబాయను. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இரக்கமுள்ள தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டாராம், கைவிடுவதே இல்லை. நம்ம பிள்ளைகள் கூட புதிதாக ஆண்டுக்குள்ளாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் குழந்தைகள் நான் வாசிக்கும் போது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி,
பழையவைகள் எல்லாம் புதியதாயின. இப்போ ஒரு வளர்ந்த மனிதனுக்கும் ஒரு சிறு பையனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? வெளியே போகும்போது அந்த சிறு பிள்ளை தகவனுடைய கையோ இல்லாட்டி தாயினுடைய கையோ பிடித்துக் கொள்ளுகிறது. ஏனென்று சொன்னால் அங்கே தனக்கு இருக்கிற எல்லா பயங்களின் மத்தியிலும் என் தகப்பன் என்னோடு இருக்கிறார், என் தாய் என்னோடு கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் இல்லைங்களா? அதனால ஆண்டவர் கூட நம்ம மேல இருக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், அருமை பிள்ளைகளுக்கும் கூட அந்த 2 வாக்குத்தத்திலும் அபயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தம், பயப்படாதே இல்லைங்களா, தைரியப்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டோட சொல்றாரு, என்ன சொல்றார், నేను ఏమాత్రమును విడువను నిన్ను ఎడబాయను. பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்க்கும்போது ஏன் அவர் நம்ம விடமாட்டாரு, நம்ம ஏன் சில நேரங்களில் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட சில சூழ்நிலைகள் வரும்போது கலங்குகிறோம், திகைக்கிறோம். ஏன் எனக்கு இந்த விதமான ஒரு சூழ்நிலைமை, ஏன் இது விதமான ஒரு சூழ்நிலையில நான் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, எவ்விதமான ஒரு நிலைமையிலும் நம் தேவன் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். பொழுதும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, அவர் நம்மை விடுகிற தேவன் இல்லை. దేవుడు మనకు తోడుగా ఉంటున్నాడు కాబట్టి ఆయన మనల్ని చేయవిడరు. దేని నిమిత్తం ఆయన చేయవిడడు, కొన్ని విషయాలు మనం చూసుకొని, ఎందుకంటే మనకు ఇప్పటికే సమయం అయింది, మనం ఆరాధనకు వెళ్దాం. ద్వితీయోపదేశకాండము எது நிமித்தம் அவர் நம்ம கைவிடுகிறதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, உபாகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீ தேவனான யெகோவா தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இங்க நாம் பார்க்கும்போது, నీ దేవుడైన యెహోవా కనికరము గల దేవుడు గనుక నిన్ను చేయవిడబడు. மோசே இஸ்ரேல் சின்னத்தோடு கூட சொல்றார். அவர்கள் பல எகிப்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அநேக கஷ்டங்கள் உள்ளாக அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய பலவீனத்தின் மத்தியிலே அவர்களை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அது நிமித்தமா என்ன செய்ய மாட்டாராம், கைவிடுகிற தேவன் இல்லைன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால அவர் இரக்கமுள்ள தேவன். இரண்டாவதாக, அவர் ஏன் நம்ம கைவிட மாட்டார், நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகும்போது அவர் ஏன் நம்ம கைவிட மாட்டார்னு சொன்னால், நான் வாசிக்கிறோம். உபாகம் புத்தகம் 7ஆம் அதிகாரம், உபாகம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். సర్వ జనముల కంటే విస్తార జనమని యెహోవా మిమ్మును ప్రేమించి మిమ్మును ఏర్పరచుకొనలేదు. సమస్త జనముల కంటే మీరు లెక్కకు తక్కువే కదా. అయితే యెహోవా మిమ్మును ప్రేమించువాడు కనుకను, తాను మీ తండ్రులకు చేసిన ప్రమాణమును నెరవేర్చువాడు కనుకను, యెహోవా బాహుబలము చేత మిమ్మును రప్పించిన దాసుల గృహములో నుండి ఐగుప్తు రాజైన ఫరో చేతిలో నుండి మిమ్మును విడిపించెను. இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு சின்ன வார்த்தை நான் வாசிக்கலாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்துல, అయితే యెహోవா మిమ్మును ప్రేమించువాడు కనుక, கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா, நம்மள அன்பு கூறுகிறவராக இருக்கிறபடினாலே அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசித்த நிமித்தமாக நான் வாசிக்கிறோம். எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன వాసిக்கிறோம், శాశ్వతమైనటువంటి ప్రేమతో నేను ప్రేమించుచున్నాను కనుక విడువక నీ ఎడల చూపుచున్నాను. நம் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு எப்பேற்பட்டதுன்னு சொன்னால், அது அனாதி ஸ்நேகம்னு சொல்லப்படுது. எப்பேற்பட்ட ஸ்நேகமா,
அனாதி சிநேகம். அதுக்கு முடிவும் இல்லை, அது குறையாதது. மனுஷனுடைய அன்பாவது குறைந்து போகுமே தவிர ஆண்டுடைய அன்பு குறையாது. உதாரணத்துக்கு யோனத்தான தாவீது மேல வைத்த அன்பை குறித்து நாம் பார்க்கலாம். தாவீது யோனத்தான் நிமித்தம் மெபிபோஷேத்துக்கு இறங்கினான்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். இருந்த போதிலும் அப்ஷாலோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தாவீது நகரத்தை விட்டு வெளியே போகும்போது அங்கே மெபிபோஷேத் தன்னோட வரவில்லை. அது நிமித்தமாக திரும்பி தாவீது வரும்போது சொல்றாரு, நீ ஏன் என் கூட வரலன்னு சொல்ற. மெபிபோஷேத் சொல்றாரு, இந்த சீபா என்னை மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, சரி உன்னை அதனோட நிறுத்து. அந்த வார்த்தை எவ்வளோ கடினமா இருக்கு இல்லையா? அதற்கு போதும் உன்னுடைய காரியத்தை உன்னுடைய வார்த்தை நிறுத்துன்னு சொல்லி, இனி உன்னுடைய அந்த நிலத்தை 2 பேரும் என்ன செய்யுங்க, பாதுகாத்து பங்குட்டுங்க சொல்றேன். அப்போ யோனாத்தான் நிமித்தம் தாவீதுடைய அன்பு மெபிபோஷேத் மேல நீ எப்போதுமே என்னோட கூட நீ என்னுடைய பந்தியில பங்கு பெறுவான்னு சொன்ன போதிலும் அந்த அன்பிலாயிட்டு தனிந்து போனது. ஆனா ஆண்டுடைய அன்பு அப்படிப்பட்டது இல்லை. யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அந்த அன்பை குறித்து நாம் பார்க்கணும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். அந்த அன்பு எப்பேற்பட்டதா? 19ஆம் வசனம். அவர் நம்மளே முந்தின்னு சொன்னால் அது ஆதி அன்பு. எப்படி எந்த காலத்து அன்பது? ஆதியிலே அந்த அன்பை நம் பட்சமாக அவர் காட்டினார் சொல்லி பார்க்கணும். அது நிமித்தமாக தான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட பிற்பாடு எந்த சூழ்நிலையிலும் పులంబెల్ విలాప వాక్యంలో 3వ అధ్యాయం 22-23 వచనంలో அங்கே நாம் பார்க்கும்போது நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபையே. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை. எது நிமித்தமாக சொன்னால் அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, ஏன் அவர் நம்மை கைவிடுவதில்லை, ஏன் கைவிட மாட்டாருன்னு சொன்னால், முதல்ல நான் வாசிக்கிறோம் அவர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி. இரண்டாவதாக நான் வாசித்தோம் அவர் நம்ம மேலே எப்படியா இருக்கிறாரா? அன்பு கூர்ந்தார். அவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தம் அவர் நம்மை தள்ளிவிடவே மாட்டார். நாம அவரை விட்டு தூரம் போயிடலாம் தவிர அவரு நம்மை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. மூன்றாவது நான் பார்க்கும்போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. నీ సంతానము భూమి మీద లెక్కకు ఇసుక రేణుల వలెనగును. నీవు పడమటి తట్టును, తూర్పు తట్టును, ఉత్తరపు తట్టును, దక్షిణపు తట్టును వ్యాపించదవు. భూమి యొక్క వంశములన్నీ నీ మూలముగాను నీ సంతానము మూలముగాను ఆశీర్వదింపబడును. ఇదిగో నేను నీకు తోడయ్యుండి నీవు వెళ్ళు ప్రతి స్థలమందు నిన్ను కాపాడుచు ఈ దేశమునకు నిన్ను మరలా రప్పించెదను. నేను నీతో చెప్పినది నెరవేర్చు వరకు నిన్ను విడవనని చెప్పగా. எது நிமித்தம் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறதுன்னு சொன்னார், புதிதாக ஆண்டவர்களை வந்து பிள்ளைகளும் சரி நாமும் சரி நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கும்னு சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம பதறவே மாட்டோம். அந்த வாக்குத்தத்தம் இல்லைன்னு சொன்னால் பிசாசம் நம்ம அசைச்சிடுவோம், கலங்கிடுவோம், வழி தவறிடுவோம், என்ன செய்யணுன்றது நமக்கே புரியாது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டி அதை நாம் பெற்றிருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியாது. அதனால தான் பிள்ளைக்கும் ஆண்டவர் அவர்கள இனி எதிர்கால வாழ்க்கையில பிசாசானவன் எந்த சூழ்நிலைமையிலும் கொண்டு போனாலும் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு இருப்பது நிமித்தமாக அவர்கள் என்ன செய்ய முடியாது, அதைரியப்படவே முடியாது. ஏன்? தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால இங்க யாக்கோபோடு கூட தேவன் என்ன செய்கிறார், வாக்கு கொடுக்கிறார். நான் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருந்து திரும்பவும் நான் என்ன செய்வேன், இந்த இடத்துக்கு நான் கொண்டு வருவேன். அதுவரை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்றேன். என்ன பிரியமேனும் அல்ல, தேவன் நம்ம கொடுத்த அந்த உன்னதமான ஒரு உறுதியான வாக்குத்தத்தம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் வரப்போகிறார், அவருடைய வருகை கண்ட தேவன் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்,
ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால நம்மை அவர் கைவிடுகிற தேவன் இல்லவே இல்லை. அதனால தேவனை நாம் தொழுது கொள்ளணும். நம் ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி நாம் அறிந்து தொழுது கொள்ளணும். இன்னொரு வார்த்தையை நாம் வாசிக்கும் போது 4ஆவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் వచనం. యెహోవా మిమ్మును తనకు జనముగా చేసుకొనుటకు ఇష్టము కలిగి ఉన్నాడు. ఆ. తన ఘనమైన నామము నిమిత్తము తన జనులను ఆయన విడనాడడు. ఇంగిన పార్కుம்போது యెహోవా మిమ్మును తనకు జనముగా చేసుకొనుటకు இஷ்டமு కలిగి ఉన్నాడు. பிள்ளைகளை பார்க்கும்போது ஏதாவது அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு பொருளை வாங்கினா அதை ரொம்ப அதிகமாக நேசித்து அவங்க அதை பத்திரமா பாதுகாப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிரியமாக இருக்கிறது இல்லைங்களா? తల్లిదండ్రులు కూడా వారికి ప్రియమైనటువంటి బిడ్డను మరి ఎంతో ప్రేమిస్తారు. కాబట్టి మరి ఆ పిల్లలను ఎల్లప్పుడూ వాళ్ళు జ్ఞాపకం చేసుకుంటూ ఉంటారు. அதனால நமக்கு இஷ்டமானதை ஒருபோது நம்ம என்ன செய்யும் மறந்துடும். தேவன் சொல்கிறார், என்ன சொல்கிறாருங்க நான் வாசிக்கும் போது, கர்த்தர் தம்மை உங்களை தனக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினாலே. பிரியமானே நம்முடைய தேவன் இப்பேற்பட்டவர். அதனால அவர் இருக்கும் கிருபையுள்ள தேவன். அதே நேரத்தில் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஏன் அவர் கைவிடுகிறது இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது இவ்விதமாக நம்ம மேலே அவர் கொண்டிருக்கிற அன்பு, அவருடைய இரக்கம், அவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குதத்தம் மாத்திரமில்லை, அவர் நம்ம மேலே பிரியமாயிருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கணும். அவர் நம்ம மேலே பிரியமாயிருக்கிறார். அது மாத்திரமில்லை, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கும் போது புலம்பல் மன்னிக்கணும், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். సామెతలు 17వ అధ్యాయం 17వ వచనం. నిజమైన స్నేహితుడు విడువక ప్రేమించను. உண்மையான ஸ்நேகிதன் என்ன செய்வானா? எல்லா காலத்திலும் பிரிமானிலே நம்மை ஆண்டவர் அந்நியரும் பரதேசி. நான் வாசிக்கலாம் 107ஆம் சங்கீதத்திலே நாம் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், சத்துருடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, என்று பார்க்கும்போது உலகமெங்கும் இந்த ஜாதி, இந்த மதம், இந்த பாஷை, இந்த குலம் அப்படின்னு வித்தியாசம் இல்லை. உலகம் முழுதும் இன்னைக்கு ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஜனத்தை என்ன செய்திருக்கிறார்? தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படிமா இவ்விதமான தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அவருடைய இரக்கத்தை அனுபவித்தவர்களாக, அதை நாம் அறிந்தவர்களாக தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவ்விதமாக தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உண்மையான சிநேகிதர்களாக நம்மை மாற்றினார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நம்ம அதெல்லாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 13వ వచనం వాసిమా. తన స్నేహితుల కొరకు తన ప్రాణము పెట్టువాని కంటే ఎక్కువైన ప్రేమ గల వాడెవడూ లేడు. 14వ వచనం. నేను మీకు ఆజ్ఞాపించు వాటిని చేసిన యెడల మీరు నా స్నేహితులయ్యుందురు. பாத்தீங்களா? நம்மை அவர் என்ன வாக்கினாரா? ஸ்நேகிதர்களாக்கினார். பிரியமானவர்களே, இது எப்பேற்பட்ட ஸ்நேகிதன் சொன்னால், தன் స్నేహితునికాக என்ன செய்யறானா? నేను మిమ్మల్ని ప్రేమించిన ప్రకారం స్నేహితుని కొరకు తన ప్రాణము పెట్టువాని కంటే ఎక్కువైన ప్రేమ గల వాడేవాడను లేడు. 13వ వచనం. அதனால ஒரு ஸ்நேகிதன் தன்னுடைய ஸ்நேகிதனுக்காக என்ன செய்யறானா? ஜீவனை கொடுக்கக்கூடியவனாயிருக்கிறான். இப்போ எப்படியாக இந்த ஆண்டவரை நமக்கு ஸ்நேகிதன் சொல்ல முடியும்னு சொன்னா, நிமித்தமாக அந்த கல்வரி சிலுவிலே அவர் அடிக்கப்பட்டு அங்கே மரண வேதனை அடைந்து கொண்டிருக்கும் போது
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் ஒன்று, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். பாருங்க, நம்மை அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள, நம்மை கைவிடாதபடி நம்மோடு கூட இருக்கும்படியாக பிதாவால அவர் என்ன செய்யப்பட்டாரோ கைவிடப்பட்டாருன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால பிரிமாலே இந்த அடிக்கப்பட்டு குற்றுயிராக விடப்பட்ட அந்த நபரை குறித்து கூட நாம் பார்க்கும்போது அவன் மேலே மனதுருகி அவன் காயங்களை கட்டி அவனை என்ன செய்தாரு, அவனை పరామర్శిస్తూ పూటకులవాని ఇంటికి తీసుకొని పోయి అతని పరామర్శించాను. ఈ విధமாக தேவன் நம்மை கூட நேசித்தார், நம்மை தெரிந்தெடுத்தார், நம்மை ரட்சித்தார், அவருடைய அன்பை நமக்கு ஊட்டினார், அவருடைய காரியங்களை நாம் பார்க்கும்படியாக செய்தார். 107 சங்கீதத்தில் கூட நான் வாசித்தோம் இல்லையா? 107 சங்கீதம் வசனத்தை வாசித்து நம்ம ஆரம்பிக்கிறோம் செல்வோம். 107 சங்கீதம் நாம் வாசிக்கிறோம். 6 வசனம் 7 வசனம் வாசிங்க. వారు కష్టకాలమందు యెహోవాకు మొరపెట్టిరి, ఆయన వారి ఆపదల నుండి వారిని విడిపించెను. ఆయన వారి ఆపదల నుండి వారిని విడిపించెను. వారొక నివాస పురము చేరినట్లు చక్కని త్రోవలో ఆయన వారిని నడిపించారు. நாம் தேடவில்லை ஆண்டவர், ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னா நம்மை விடுவித்து ரட்சித்து வாரொக்க நிவாசபுரமும் சேரணும். இந்த வாசஸ்தலம் எதுன்னு சொன்னால் நித்திய காலமாக தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதனாலே அது நிமித்தமாக அவர்கள் என்ன செய்தார்களோ 8వ వచనంలో நாம் வாசிக்கிறோம். ఆయన కృపను బట్టి నరులకు ఆయన చేయి ఆశ్చర్య కార్యములను బట్టి వారి యెహోవాకు కృతజ్ఞతాస్తులు చెల్లించెదరు. இந்த சங்கீதத்தில் நான் வாசிப்போம் என்று சொன்னால் 8వ வசனம், அதுக்கு அடுத்து அங்கே 15వ வசனம், 21వ வசனம், அதுக்கடுத்து 31వ வசனம். இந்த இடங்களை நாம் பார்க்கும்போது அதே வார்த்தைகளால் அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை கூட தேவன் ரட்சித்து இவ்விதமாக நம்மை கைவிடாதபடி தேவன் நம்மோடு இருந்து அவருடைய இரக்கத்தை மென்மேலும் மென்மேலும் நாம் ருசி பார்க்க அனுபவிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த காலவேளையிலே நாம் தேவனை தொழுது கொள்வோம். எழுந்து நின்று ஒரு 2 சரணம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். தமிழ் 228, తెలుగులో 608, ఇంకొక విషయంలో 595. முதல் சரணம் கடைசி சரணம் மட்டும் பாடுவோம். இரக்க கிருபையுள்ள என் தேவா, வரவும் துதிக்கிறேன். இரக்க கிருபையுள்ள என் தேவா, வரவும் துதிக்கிறேன்.
ஆராதனை வாலிபர்களுக்கு மாத்திரம்தான் ஆராதனை. சட்டங்களை பேசி எழுந்து போங்க. ஆராதனையில் உங்களுக்கு எழுந்து போங்க. டீச்சர்ஸ் எழுந்து போங்க. இன்பராஜ், சூதர், சிசிலா, யூத்தேடு ஊழியக்காரங்க போட்டோம். ஜெபரா சண்டே கிளாஸ் ஊழியக்காரங்க. ஜெபரா போ சண்டே இது போய் லீட் போங்க போய் சொல்ல இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தானியல் ஆராதனை வேணும்னா அப்புறம் பிபி ஜாய் பிபி வாலிபிள்ளைங்க ஆறாரு கை தோத்துங்க. வாலிபிள்ளைங்க how many 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 20 நிமிஷம் தான் ஆராதனை. 20 நிமிஷம் என்ன ஒருத்தருக்கு இல்லை, 20 நிமிஷத்துல 20 பேர் ஆராதனை பண்ணணும். இப்ப எத்தனை பேர் எடுத்தீங்க கையை? 14. 14 நிமிஷம் அவங்களுக்கு. மீதி பின்னால் இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 நிமிஷம். ஆனா ஒரு நிமிஷம் தான் பண்ணணும். புரியுதுல்ல? நான் ஆமான்னு சொல்லிடுறேன். நான் சொல்லாதுக்கு முன்னால என் மேல் பாராட்ட கிருபை இருக்கிறதுக்காக ஒரு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான் ஆராதனை. புரியுதா? ஃபர்ஸ்ட் தானியல், அப்புறம் நெக்ஸ்ட் ஜாய் பிவி. அந்த பிற்பாடு நீங்க எல்லாம் கூட ஒரே வாலியா யங் கேர்ள் யங் பாய். ஸ்டார்ட் பண்ணுங்க. சிரமப்பட தேவனே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை போற்றி புகழ்ந்தார். நீ நல்லவர், உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாக சொல்லலாம் என்ற வாக்கின்படி கர்த்தாவே நீச்ச பாவியாகி என்னை கூட ரட்சித்து உங்களுடைய மந்தலை சேர்த்து உங்களுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்ட திருசகலை சேர்த்து உம்முடைய ரத்தத்தால மீட்டு கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு 4 திசையிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று சொன்னது போல 4 திசையிலிருந்து கூட உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட்டி சேர்த்து நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடமை துதிக்கும்படியாக அதில் அடியேனோடு ஒருவனாக உண்மை துதிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தபடியினால் இந்த ஸ்தோத்திரிக்கிறேன் தந்தாவே. எரிகோ விட்டு எருசலேம் விட்டு எரிகோக்கு போன அந்த மனிதன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றவாளி விடப்பட்ட அவனை நல்ல சமாரியன் பராமரித்தது போல நீச்ச பாவியாக என்னை பிசாசானவன் என்னை பாவத்துக்கு அடிமைப்படுத்தி மரணத்துக்கு நடத்தினவனாக இருந்த என்னை பார்த்த கர்த்தாவே என் மேல் மனதுருகி என் மேல் இறக்கமுள்ளவராக என் நிமித்தமாக அந்த கல்வாலை படாத பாடல் அடைந்து உங்களுடைய ரத்தத்தை சிந்த கொடுத்து என்னை மீட்டு கொண்டபடினால் ஸ்தோத்திரிக்கிறேன். மகாராஜாவே நீர் வாழ்க, மகத்துவம் உள்ளவரே நீர் வாழ்க, மகா பரிசுத்தரே நீர் வாழ்க, மகா நீதிவரே நீர் வாழ்க 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 என்று வாழ்த்து கிறிஸ்துவின் ஸ்தோத்திரத்தை என் ஆண்டவர் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். சொன்னபடி 10 நிமிஷத்துல 12 சகோதரர்கள் ஆராதிப்பாங்க. அப்படி ஆராதித்து எல்லாரும் ஆராதிச்சு தருணம் கொடுக்கப்படும். அதனால இன்னைக்கு மாதிரி இந்த வாரம் போற வாரத்துக்கு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். புரியுதா? எல்லாருக்கும் எத்தனை பேர் ஆராதிப்பாங்க? யாருக்கெல்லாம் 30 பேருக்கு மேல 30 நிமிஷம். அதான் ஆராதனைனாக்க இன்னைக்கு என்ன சப்த வசனம் கேட்டோமோ ஆண்டவர் நம்முடைய அதுதான் ஆராதனை. பழைய வாழ்க்கைகளை சொல்லி ஆராதிப்பதாக நம்ம கூட கண்ணீர் அனுபவத்தோட கவனிக்கலையா? கவனிச்சிங்களா? வசந்தப்பட்டது ஆராதித்தாங்க. எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் ஆண்டவர் கொடுத்தல்வா அதனால நாம் கற்றுக்கொள்ளணும்.
இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒரு பாடலை பாடி எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோமாக. இந்த பாடலை கூட அர்ப்பணிப்போடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆராதனை பாடலாக பாடுவோமாக. இது எல்லாருக்கும் தரணும். பாட்டின் மூலமாக கூட நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவரை கனம் பண்ணுகிறோம். நம்மளோட 182 ஸ்தோத்திரம் இயேசுநாதர் உமக்கு ஸ்தோத்திரம். அதில் கூட அருமையான சத்தியம் இருக்கிறது. அது அனுபவத்தோடு நாம் பாடணும். 205 சொல்ல 203
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 11 23 22 வரை மாறி மாறி. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 22. 1 கொரிந்தியர் 11 21 22. நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நீங்கள் என்னை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் காணப்படுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்தை குறித்து குற்றம் உள்ளவனாக இருப்பார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42 47 வரை மாறி மாறி வாசிப்போம். Acts 2nd chapter 42 from verse 42 to 47. அப்போஸ்தல காரியமுలు 2వ అధ్యాయం 42 47 மார்ச். அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பெற்றுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். தேவனை துதித்து எல்லாரும் சேர்த்து வாசிப்போம். 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவுபட்டார்கள். ரட்சகருடைய கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஜெபம். அன்போடு பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஞான சாட்சியில் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை கொடுக்கப்பட்ட நம்முடைய அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உங்களுக்காகவே சபையில் அடிவை வைக்கப்பட்ட நம்முடைய அன்பின் சின்னத்திற்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் நாங்கள் தாங்கள் தகுதியாக பங்குபெறுவதற்காக வேண்டி வாசிப்பட்ட உடைய வேத வார்த்தையிலிருந்து எவனோடு பேச வேண்டும் என்றும் நாங்கள் எவ்விதமாக சபை ஐக்கியத்தில் உறுதியாக காணப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை நீர்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு காட்டி அதன்படி நான் நடந்து கொள்ள சபை ஐக்கியத்தில் உறுதியாக காணப்படும்படியாக எவ்வளவு கிருபை காட்டு தர கர்த்தாவே. அப்படியே நம்முடைய சிலை கட்டுகள் மறைக்கிறேன். நான் தான் தெரிய வேண்டும். லூக்கா 12:12 ஆக 1:13 ஏசியா 59:21 எசேக்கியேல் 29:21 யாத்ராம் 4:12-15 மத்தேயு 10:20 மார்க் 13:11 வாக்குகளை நிறைவேற்றப்படுக வேண்டும் என்றும் அடியனை தாழ்த்துகிறேன். அடியனை கழிவு சுத்திகள் என்ற வாய் என்ற உதடு என்ற நாவு என்ற தொண்டை தொட்டு பசுத்தப்பட்டு வேண்டும் என்றும் நான் தான் தெரிய வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் நான் நோக்கி பார்க்க இப்படி கிருபை காண்பிக்க வேண்டும் என்றும் எங்கள் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்றும் பிரகாசம் பல மனக்கண்களை திறக்க வேண்டும் என்றும் எங்களை தாழ்த்து இப்படி பொறுப்பாக உயர்த்தி இந்த வார்த்தையினாலே எங்களை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றும் தாழ்த்தி அர்ப்பணித்து பிதாவின் சமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில்
நாம் சபையாக எப்படி கூடி வாழ்கிறோம், ஏன் கூடி வர வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் வாசி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:42 ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பது குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறது. 41 வாசிக்கிறோம். 41. వీరు అపొస్తలుల బోధయందును కాబట్టి అతని వాక్యము అంగీకరించిన వారు బాప్తిసము పొందిరి. ఆ దినమందు ఇంచుమించు 3,000 మంది చేర్చబడిరి. ఇంగ్లీష్ தமிழ். They say that gladly received his words, they baptized, and the same day they were added unto them about 3,000 souls. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3,000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எங்க சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்? சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இப்ப 47. Praising God and having favor with all the people, and the Lord added to the church daily such as should be saved. ఆనందముతోను నిష్కపటమైన హృదయముతోను ఆహారము పుచ్చుకొనుచుండిరి. మరియు ప్రభువు రక్షణ పొందుచున్న వారిని అనుదినము వారితో చేర్చుండెను. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமா என்ன செய்யறாங்க? யார் சேர்த்தது? கர்த்தர். அப்ப உன்னுடைய கடமை எங்க கடமை என்ன? என்ன செய்யணும்? ஜபம் பண்ண. இப்ப இந்த 42 வாசிங்க. వీరు అపొస్తలుల బోధయందును సహవాసమందును రొట్టె విరుచుట యందును ప్రార్థన చేయుట యందును ఎడతెగక ఉండిరి. And they continued steadfastly in apostles' doctrine and fellowship, and in breaking of bread and in prayers. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியா தரித்திருந்தார்கள். யார் அவர்கள்? ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் எப்படி இருந்தாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் பிட்டுதல், ஜெபம் பண்ணுதல். எப்படி இருந்தாங்க? உறுதியா இருந்தாங்க. இப்ப நாம ஆழ்ந்து பார்க்கணும். இந்த 4 காரியங்களே ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நான சாட்சிகளிலிருந்து ஒன்று கூட தவறாமல் இருக்கிறேன் என்று யார் சொல்ல முடியும்? இப்போ அப்போஸ்தலர் 27-29 வாசிங்கள். ஆக்ட்ஸ் 27:29. అప్పుడు రాతి తిప్పలు గల చోట్లు పడుదుమేమో అని భయపడి వారు ఓడ అమరంలో నుండి 4 డంగరులు వేసి ఎప్పుడు తెల్లవారునా అని కాంచుకొని ఉండిరి. Then fearing lest we should have fallen upon rocks, they cast 4 anchors out of the strength and wished for the day. பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னையின் அடுத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். இதுல இருந்து என்ன புரியுது? என்ன செய்தாங்க? பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னாடி அப்ப நங்கூரம் எருக்கு அடையாளம்? அதுக்கு எருக்கா நங்கூரம் போட்டாங்க? ஸ்டெபிலிட்டி இந்த கப்பல் அசையாமல் அந்த அலைகள் காற்றில் அசையாதபடிக்கு ஸ்திரமா இருக்கதா என்ன செய்தாங்க? 4 நங்கரங்கள். ஒரு கப்பல் நடுக்கடல நெருக்கடல இந்த புயல் வரும்போது காற்று வரும்பொழுது ஒரு இடத்துல நிறுத்தணும். அதுக்கு என்ன வேணும்? 4 நங்கரங்கள். அந்த 4 நங்கரங்கள் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:42 அருமைசோரன் மூத்த ஊழியக்காரன் தேவ மனிதர் தன் பக்திகள் மூலமாக தரிசனம் கொடுத்து யோஷாமாவில் 1941 ஆண்டு ஜூலை மாதம் 12 தேதி இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த சபை ஆரம்பமானது. அவர் அடிக்கடி செய்தி கொடுக்கவும் இதுதான் சொல்லுவார். அப்போஸ்தலர் 2:42 சொல்லிட்டு அதற்கு ஒத்த வாக்கியம் இதை சொல்லுவார். அப்ப நீ நானும் அந்த உலகத்திலே ஒரு சமுத்திரத்தில் யாத்திரைப்பவர்களாய் காணப்படுகிறோம். சமுத்திர யாத்திரை எப்படிப்பட்டது?
சேஃப்டி ஆனதா ஐயாவுக்கு தெரியல தூத்துக்குடி ஐயாவுக்கு அவர் மீன்பிடிக்கெல்லாம் போய் வந்து சொந்த இது போட்டெல்லாம் வச்சிருந்தார். சொல்லுங்க பிரதர், எப்படி சொல்லுங்க. கப்பல் பிரயாணம் இல்லை மீன்பிடி பண்ண என்ன எப்படி இருக்கும்? கஷ்டத்தோட வருத்தோட எல்லாம் வெளிப்படும். அப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட சோதனையோடு கஷ்டத்தோடு உபத்திரத்தோடு கூடியது. ஆனா அந்த கஷ்டம் ஆபத்து சோதனை வரும்போது நாம் என்ன செய்யணும்? வெற்றி வாழ்க்கை வாழணும். அந்த வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஸ்திரமா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு இந்த 4 ஆவிக்குரிய நன்குறங்கள் தேவை. புரியுதுங்களா? வாழ்க்கையில கஷ்டம் இல்லாமல் இருக்காது, நஷ்டம் வராமல் இருக்காது, வியாதி இல்லாமல் இருக்காது, எல்லாம் இருக்குதான் செய்யும். அவற்றின் மத்தியிலே நாம் ஸ்திரமாய் நிற்க உறுதிய ஆண்டவர்கள் நிற்கதான் நமக்கு இந்த ஆவிக்குரிய 4 நன்குறங்கள் கொடுக்கப்பட்டது. அதை நாம் அறிந்து கொள்ளணும். புரியுதா? அப்ப முதல் நங்குரம் என்ன? முதல் நங்குரம் என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசம். இப்ப அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமர் கேண்டரபம் 1ஆம் அதிகாரம் 14 வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப இந்த உபதேசம் என்ன செய்கிறது? உனக்கு எனக்கு என்ன கொடுக்கிறது? தேவ பலனை கொடுக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு ஏற்ற வார்த்தை எது? தெளிவா சொல்றார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் யாருக்கு? விசுவாசிக்கிறவன் எவனோ. விசுவாசத்துக்கு இந்த பாக்கியம் இல்லை. யாரை விசுவாசிக்காதவனுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவனுக்கு இந்த பாக்கியம் இல்லை. என்ன பாக்கியம்? ரட்சிப்பை பெற முடியாது, தேவ பலனை பெற முடியாது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தேவையானது என்ன? முதல் தேவையானது என்ன? சுவிசேஷம், கர்த்தருடைய வார்த்தை, அப்போஸ்தலருடைய உபதேசம். அந்த உபதேசம் நமக்கு என்ன கொடுக்கிறது? தேவ பலனை கொடுக்கிறது. இப்ப நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இதுதான் உபதேசம். సిలువను గూర్చిన వార్త నశించున్న వారికి వెరితనము గాని రక్షింపబడుచున్న మనకు దేవుని శక్తి. எந்த உபதேசம்? யாருக்கு பைத்தியமா இருக்கிறது? யாருக்கு தேவபலனா இருக்கிறது? யாருக்கு? கெட்டு போறதுக்கு எப்படி இருக்க? பைத்தியமா இருக்க. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க, ரட்சிக்கப்படுங்க, மனம் திருமணம் சொன்னாக்கா செவி கொடுக்காதவர்களுக்கு என்ன? அது பைத்தியமா இருக்க. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்ன? தேவ பலன். அந்த தேவ பலன் நமக்கு வேணும். சாத்தானை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க என்ன செய்யணும்? தேவபலன் பெற்று. இந்த தேவபலன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒன்று தேவனுடைய வாசனை, 2வது ஜெபம். இந்த 2 மூலமா தான் நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் பவுல் தெளிவா சொன்னார். பிலிப்பியர் 4:13. எப்படியாக தான் பலப்பட்டார் என்று சொல்றார்? பிலிப்பியர் 4:13. నన్ను బలపరచువాని యందు నేను సమస్తమును చేయగలను. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது எங்க இந்த பலம் வருதா? யார் நம்மை பலப்படுத்துகிறது? பவுல் அனுபவத்தில் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்க? பலன் இருக்கு. இங்கிலீஷ், தமிழ், தெலுங்குல கிறிஸ்தனிலே மாட்டாங்கடா. I can do all things through Christ who strengthens me. கிறிஸ்து நம்மை பலப்படுத்து. எப்படிப்பட்ட பலத்தாலே பலப்படுத்துகிறார்?
உயிர்த்திட வல்லவனால நம்மை பலப்படுத்துகிறார். அப்ப அந்த பலப்படுத்தப்பட வேண்டிய என்ன செய்யணும்? அந்த சிலுவையின் உபதேசம் நீ நானும் கேட்கணும். அந்த சிலுவையின் உபதேசம் கேட்க என்ன செய்யணும்? சொல்லுங்க. அது சிலுவையின் உபதேசம் கேட்கணும். எங்க வரணும்? தேவன் வீட்டுக்கு வரணும். அப்போ தேவன் நம்மோடு என்ன செய்கிறார்? சிலுவையின் உபதேசத்தை நமக்கு போதிக்கிறார். அப்ப அந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு என்ன கொடுக்கிறது? ஆவிக்குரிய பலனை கொடுக்கிறது, சத்துரை ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறது. இதுதான். அப்புறம் அப்போஸ்தல உபதேசம்னு பாருங்க. எந்த நாட்களிலே தவறான உபதேசங்கள், மாயான உபதேசங்கள் வருகிறது, அந்த உபதேசம் நாம் செவி கொடுக்க கூடாது. 2 யோவான். அதான் நமக்கு எந்த உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ளணும். சில தவறான உபதேசங்கள், நீ அத்தை செய்த இவ்வளவு கொடுத்து அவளை கொடுத்து அவனுக்கு ஆசீர்வாதம், ஒரு கட்டட ஒரு வீடு இருந்தாக்கா 5 வீடு அவனுக்கு கொடுப்பாரு, இதெல்லாம் தவறான உபதேசம். புரியுதா? விசுவாசத்தை விட்டு விட செய்கிற உபதேசங்கள் இருக்கிறது இந்த நாட்களிலே. அந்த உபதேசம் நாம் செவி கொடுக்க கூடாது. நேற்று கூட நாம் கேட்டு பண்ண கூடாது. என்னென்ன வியாபாரம் ஆயிப்போச்சு இந்த ஊழியம். ஆயில் பாட்டில் கட்சிப்பு அத்தித்த வாங்கிக்க, இது வச்சுக்கலன்னா சுகமாகும். ஆண்டவர் பேர் சொல்லிதான். அதான் அப்ப என்ன இருக்கு? தவறான உபதேசம் இருக்கிறது, சந்தேகம் இல்லை. அதற்கு யோவான் தெளிவா சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க. 2 யோவான் 10:11 9:10. దానిని విడిచి ముందుకు సాగు ప్రతి వాడును దేవుని అంగీకరింపని వాడు, ఆ బోధ యందు నిలిచిండు వాడు తండ్రిని కుమారుని అంగీకరించువాడు. ఎవడైనను ఈ బోధను తేక మీ యొద్దకు వచ్చిన ఎడల వానిని మీ ఇంట చేర్చుకొనవద్దు, శుభమని వానితో చెప్పనవద్దు. தெளிவா சொல்லியிருக்கிறார். శుభమని వానితో చెప్పువాడు వాని దుష్టక్రియల్లో పాలివాడగును. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனோ தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் இங்க தெளிவா இருக்கு. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். எதுல நாம் நிலைத்திருக்கோம்னா எதுல யார் நிலைத்திருக்க மாட்டாங்க? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனோ தேவனை உடையவன் அல்ல. அப்ப யார் தேவனை உடையவன்? யார் தேவனை உடையவன்? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனை உடையவன். பிதாவையும் உடையவனா இருக்க வேண்டும் என்றால், குமாரனை உடையவனா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? கிறிஸ்துவின் உபதேசம். அந்த கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? அது சிலுவையின் உபதேசம். அப்ப நமக்கு பார்க்கறது கடினமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. என்ன கிறிஸ்துவின் உபதேசம்? எதை செய்யாத, அதை பார்க்காத, அங்க போகாத, அங்க நிற்காது, அங்க உட்காராதேன்னு சொல்லுகிறது கிறிஸ்துவின் உபதேசம். புரியுதா? அப்ப அந்த கிறிஸ்துவின் உபதேசம் நாம் கீழ்ப்படிய வேண்டாம். கிறிஸ்துவின் உபதேசம் கீழ்ப்படியும் பொழுது நம்ம என்ன நடத்துகிறது? நித்தியத்துக்கு நடத்துகிறது, அவரோடு ஐக்கியப்படுத்துகிறது. அந்த கிறிஸ்துவின் உபதேசம் நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்டு பிசாசு ஜெயிக்க முடியும். நான் தீர்க்கமா சொல்ல முடியாது, நேரம் இல்லை. 2வது நமக்கு வரும் ஐக்கியம். எங்க ஐக்கியம்? 1 யோவான் 1:3 அவங்க சொல்றாரு பாரு, யாரோட ஐக்கியம்? మాతో కూడా మీకును సహవాసము కలుగునట్లు మేము చూచిన దానిని వినిన దానిని మీకును తెలియజేయుచున్నాము. మన సహవాసం అయితే తండ్రితో కూడాను ఆయన కుమారుడైన యేసుక్రీస్తుతో కూడాను ఉన్నది. நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. Fellowship. 2வது நாங்க வரோம் read it in English. That which we have seen and heard declare we unto you, that ye also may have fellowship with us, and truly our fellowship is with the Father and with His
Son, Jesus Christ. அப்போஸ்தலன் யோவான் சொல்ல எங்களோடு ஐக்கியமா இருக்கும்படிக்கு எங்கள் ஐக்கியம் முதல்ல யாரோடு இருந்து சொல்றார்? பிதாவாக தேவனோடும் அடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? யாரோட? முதல்ல சபையோடு. அதான் சொல்ல எங்களோட ஐக்கியமா இருக்கும்படிக்கு அந்த வார்த்தை இருக்கே இல்லையா? மாதா கூட ஏன் செய்யலாம்? அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சகவாசம்னாக்கா ஐக்கியம் எங்க வரணும்? எங்க ஐக்கியம்? எங்க ஐக்கியம்? வேற அவர் பெலேஷ் எங்க இருக்க? தேவனுடைய வீட்டுல நமக்கு ஐக்கியம். அப்ப அந்த ஐக்கியத்தின் மூலம் என்ன இருக்கு? சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை பார்க்கலாம். யோபு 22:21. அதனால நமக்கு என்ன பலன் இருக்குது அங்க தெளிவா சொல்றாரு பாருங்க. அப்போ அது நிமித்தம் நாம் ஃபெலோஷிப்புக்கு ஐக்கியத்துக்கு வரணுமா வரக்கூடாதா? நீங்களே அதுல புரிஞ்சுங்க. ఆయనతో సహవాసము చేసిన యెడల నీకు సమాధానము కలుగును, అలాగున నీకు మేలు కలుగును. நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். Acquaint now thyself with him, and be at peace, thereby good shall come unto thee. கேளுங்க அந்த வார்த்தை நல்லா இருக்கு. దానిగా చదవదు. ఆయనతో సహవాసము చేసిన యెడల ఆయనతో సహవాసము చేసిన ఎడల அவரோடு பழகினால் யாரோடு? யாரோடு பழகினால்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பழகணும். பழகணும்னு என்ன செய்யணும்? இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னாக்கா ஒரே நாள் என் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பழகினதான் பேசி உருவானதான் அவங்க நன்மை அப்படிப்பட்ட தெரியும். கெட்ட நண்பனா நல்ல நண்பனா. ஆனா ஒரு நாள் போற ஒரே நாள்ல நான் பழக முடியாது. எனக்கு உனக்கு அவர் தெரியுமா? பழக்கம் இல்லையே சொல்லுவோம். இல்லை யாரும் அவர் தெரியும் பழக்கமே. காலையில் ஒரு போன் வந்தது. ஒரு ஊழியக்காரர் நேற்று அந்த இம்மான் எங்கள் அப்பா திருத்தூர் இருக்கிறாரு. அங்கே இருக்கிற சபையில் ஊழியர் செய்ய ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. அப்போ இவர் சொன்ன நேற்று மற்ற போய் வந்தோம் ஜாரம் சொன்னார். நான் பாஜல்சன் அந்த ஊழியக்காரர் சொன்னார். அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ அவர் எதனால சொன்னார்? அந்த ஊழியக்காரர் மாறுபல் இருந்தா அப்படின்னு முன்னால அப்போ நம்ம பழக்கம் ஊழியத்தில் நேற்று அங்கே தெரிந்து வந்தோன்னா அவருக்கு தெரியாது வேதநாயகத்துக்கு அவர். அப்போ என் பேர் சொன்னோன்னே அவர் எனக்கு வந்து ஊழியக்காரர் அங்கே வந்தவர். அவர் எனக்கு நல்ல தெரியுமா அவர் ஊழியக்காரு. அதான் பழக்கம். இப்போ அவர் வந்து எனக்கு தெரியலனாக்க நான் அறிந்தனால என்ன தெரியும்னு சொன்னாரு. இல்லைன்னா சொல்லியிருப்பாரா? முடியாது. அதேதான் பழக்கம். அப்ப நாம உங்களோட ஆண்டவரை அறிந்திருக்க என்ன செய்யணும்? அவரோடு என்ன செய்யணும்? பழகணும். பழகும்போது என்ன இருக்கு? அங்க நன்மை இருக்கு. வாசிக்க தெலுங்குல என்ன இருக்கு? தமிழ்ல என்ன இருக்கு? வாசிக்க தெரியுது. ఆయనతో సహవాసము చేసిన యెడల నీకు సమాధానము కలుగును. முதல்ல என்ன உண்டாகிறது? அவரோடு பழகினால் சமாதானம். உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்க விரும்புகிற காரியம் என்ன சொல்லுங்க? சமாதானம். நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், குடும்பத்துல சந்தோஷம் தான் விரும்புகிறோம். எல்லாரும் விருப்பம் இதுதான். அப்ப நாம் அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கடமை என்ன? யாரோட பழகணும்? எப்ப பழகணும்? அனுதினம் ஆனா அது டெய்லி போர்ஷன் குடும்ப ஜெபத்தில் அனுதினம். சபையில் என்ன? எப்போ சபை கூடுதோ அப்போ அவரோட வந்து பழகணும். ஆனா அதுல கூட நம்மால வர முடியாது. புரியுதா? புரிஞ்சுங்க. அவரோட பழகினால என்ன இருக்கு? முதல்ல அப்புறம் அடுத்தது என்ன? நன்மை. அப்போ நீ அவரோட பழகினவனுக்கு நன்மை வருமா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், அவரோட பழகலனாக்க உனக்கு நன்மை வருமா? அப்ப யாருக்கு நன்மை வருகிறார்? சங்கீதம் 84:11.
யாருக்கு நன்மை வருகிறது, யாருக்கு நன்மை வழங்காதிறார் என்று நான் దేవుడైన வாசிக்கிறேன். యెహోవా సూర్యుడును కేడమునై ఉన్నాడు. మ్మ్. యెహోవా కృపయు ఘనతయు అనుగ్రహించును. యథార్థముగా ప్రవర్తించు వారికి ఆయన ఏ మేలును చేయక మానడు. அது தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆ, For the Lord God is the sun and shield. The Lord will give praise and glory. No good thing will he withhold from them that walk uprightly. அப்படி யாருக்கு நன்மை வழங்குகிறார்? యథార్థముగా ప్రవర్తించు వారికి. அப்போ உண்மையா தமிழ் என்ன இருக்கு? உத்தமமா நடவர்களுக்கு நன்மை வழங்க. அப்ப யாருக்கு நன்மை வழங்குகிறார்? உத்தம நட. அப்ப உத்தமமா நடக்க வேண்டும் என்றால் அந்த உத்தமமான வழி எங்க கற்றுக்கொள்ளணும்? அவளிடத்தில் பழகும் பொழுதுதான் மகனே இந்த வழியில நடக்கணும், மகளே இந்த வழியில நடக்கணும். யார் போதிக்கிறது? அவர் போதிக்கிறார். அதுதான் ஐக்கியம். புரியுதா? அது இப்போ அந்த அவரோட ஐக்கியம் கொள்ளும்போது நமக்கு என்ன இருக்கு? முதல்ல சமாதானம், அப்புறம் ரெண்டாவது நன்மை. தமிழ் என்ன இருக்கு? நன்மை. அப்புறம் அதுக்கு முன்னால தெலுங்குல சமாதானம் தரத்தான் மேல். இங்கிலீஷ் Praise and glory. Goodness. Glory and goodness. glory, மகிமை. அந்த மகிமை அவரோட இருக்க போகுது. இங்கே அவரோட ஐக்கியம் பண்ணாக்கா அந்த மகிமை ராஜ்யத்தை நான் பிரவேசிக்க முடியாது. அப்ப அந்த மகிமை ராஜ்யத்துல பிரவேசிக்க படிக்கதான் நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, நாம் என்ன செய்யணும்? அவரோட பழகு. புரியுதா? அதான் சார். அது ரெண்டாவது நங்கூரம். முதல் நங்கூரம் அப்போஸ்தல உபதேசம், ரெண்டாவது நங்கூரம் ஐக்கியம், மூன்றாவது ஐக்கியம், மூன்றாவது நங்கூரம் அப்பம் கொடுக்குதல். ஒவ்வொரு கத்திரிக்கை நாளில் கூட அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். நீ கத்திரிக்கை நாளில் வந்து இதுல பங்கு பெறணும்னாக்கா நீ என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? அவருடைய மரணத்தை தெரிவிக்க முடியாது. அப்ப இது எங்க வைக்கொண்டு அப்பம் பெற்றுதல்? நம்மை நாமே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, யதார்த்தமாய் தகுதியாக பங்கு பெறும் பொழுதுதான் நமக்கு நன்மை அவரிடத்தில் போக முடியும். அவாத்தனம் பங்கு என்ன இருக்கு? ஆய்க்கு இருக்கு. பண்டுகளை பயன்களை நாம் வாசித்தோம். அபாத்திரமா பங்கு பெறும் பொழுது என்ன இருக்கு? கர்த்தருடைய சரீரம் என்னதென்று விவேகித்து அறியாமல் பங்கு என்ன இருக்கு? ஆக்கிரமித்து இருக்கு. அதுதான் அப்போ சபை நடுவே இது வைக்கப்பட்டு அதுக்கு அர்த்தம் என்ன? நமக்கால் ஆண்டவர்தா பலியானார். அப்ப இந்த அப்பத்தை ரசம் எப்படி இப்போ ஏன் புசிக்கணும்? அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இது மூலம் நாம் என்ன செய்யறோம்? அவர் சொல்றார், நான் உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்யற? அப்ப அதே சமயத்தில் ஏன் பங்கு பெற வேண்டிய ஆண்டவர் சொல்லிட்டார். இதுல பங்கு பெறவில்லை என்றால் எங்க பங்கு இல்லை? மரணத்தில் பங்கு இல்லை. அது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53 சில வார்த்தைகள் இருக்கு, வாசி தேவையில்லை. அதன் பிரியமாளே, இதுல ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் கூட இந்த அப்பத்தில் அவருடைய சரீரத்துக்கு அடையாளம் இருக்க அந்த அப்பத்திலும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளம் அந்த பாத்திரம் என்ன செய்யணும்? பங்கு பெறணும். அது மூணாவது நம்பர். இது பங்கு பெறதுக்கு அப்புறம் என்ன? அந்த மூன்றாவது நம்பர் என்னாவது? பலவீனப்படுகிறது. புரியுதா? நான்காவது நம்பர் தான் ஜபம். அப்ப இது ஜபம் இல்லைனாக்கா என்ன? தமிழ சொல்லுவாங்க, பாட்டு கூட இருக்கு. என்ன? குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. யாருக்கு கூரை இல்லாத வீடு இருக்கு? கூரை இல்லாத வீட்டில் தங்கி இருக்கிறது யாரு? யாரு? யாருமே இல்லை. எல்லாரும் எந்த வீட்டில் தங்கி இருக்கிறாங்க? கூரை வீடு. ஒன்னும் கூறது இப்ப எல்லாம் முதல் மாடு, 2வது மாடு, 3வது மாடு, 4வது மாடு. அது எதற்காக? பாதுகாப்பு. புரியுதா? அப்படி ஜபத்தின் மூலமாக நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஜபம் நமக்கு தேவை. தாவீது அதை அதுவே கற்றுக் கொடுத்தார். தான் எழுதின 74 சங்கீதங்கள் என்ன இருக்கு?
ஆராதனை இருக்க, நன்றி செலுத்தல் இருக்க, ஸ்தோத்திரம் இருக்க, விண்ணப்பம் இருக்க, ஜெபம் இருக்க, அர்ப்பணிப்பு இருக்க, அறிக்கைகள் இருக்க, எல்லாமே இருக்க தாவீது வாழ்க்கையில. அப்படி நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் முக்கியமானது. இப்ப ஜெபத்தை பார்க்கும் பொழுது 3 விதமாக என்னென்ன? முதல் தனிப்பட்ட ஜெபம், இரண்டாவது என்ன? குடும்ப ஜெபம், மூன்றாவது என்ன? சபை ஜெபம். மூன்றுல நாம் நிலைக்கிறோம். அப்பதான் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இல்லையென்றால் விழுந்து போக வாய்ப்பு இருக்கு. ஆகிய நாம் உணர வேண்டும். இப்ப ரட்சிக்கப்பட்டு இங்க இருக்கிற அநேக வருஷங்கள் ஆகிறது. அப்ப இந்த 4 நம்பர்களே எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறோம்? அப்படி நிலைத்திருக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகுது? ஸ்திரமா இருக்க முடியாது. இப்போ ஒரு நாற்காலிக்கு, ஒரு டேபிளுக்கு எத்தனை கால்? 4 கால். அப்ப 4 கால் ஒரு கால பலவீனப்பட்டு இல்லை மரம் மேஜ வச்சுக்க, ஒரு கால் நல்லா கரையா படிச்சிச்சு, நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள அது சாப்பிடுது, மேலே மட்டும் நல்லா இருக்கு. சரி, நல்லா இருக்கணும், மேலே ஏறலாம். என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏன் ஒரு கால் என்ன 3 கால் இருக்க? சேர்த்து இருக்காதா? 3 கால் இருக்கு, அது சேர்த்து பலம் இருக்காதா? ஏன் இருக்கு? அப்பதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த 4 நிலைத்தனாக்க எது ஒன்னாலும் கூட கரையான் படிச்ச வாழ்க்கை தான். நமக்கு நான் நல்லா இருக்கிறேன். இப்போ நான் பார்க்குறது, நான் அந்த ஸ்டூல் இருக்கேன். இப்போ இந்த ஸ்டூல் இருக்கேன், 4 பேர் நல்லா தான் இருக்கேன். இப்போ ஏதோ மேலே ஏறினா, இப்போ அதை கரையான் படிச்சிருந்தாக்கா பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? வெளியில மட்டும் நல்லா இருக்கா? அப்ப ஏறின உடனே என்ன ஆகும்? விழும். அப்படிதான் நம்முடைய ஆய்வு. இந்த 4 நங்கல ஒரு நங்கரை தவறினா கூட நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? கரையான் படிச்ச வாழ்க்கை தான். அதான் நாம் ஜாக்கிரதை இருக்க வேண்டியது. ஆவிக்குரிய நங்கரை நமக்கு தேவை. இதுல ஒண்ணு தானா கூட நாம் நிலைமை இருக்க முடியாது. நாம் சொல்லலாம் நம்முடைய நிலைமை வேலை நிமித்தான்னு. ஆனா என்ன செய்ய, கூடுமானால் மட்டும் இந்த 4 நாம் நிலைத்திருக்கணும். அப்பதான் நாம் ஸ்திரமா இருக்க முடியும். அதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். அதுதான் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டு எப்படி இருந்தாங்க? இந்த 4 எப்படி இருந்தாங்க? உறுதியா இருந்தாங்க. அப்படி நாம் ஆழ்ந்த பார்த்து நேரம் இல்லைனாலும் முடிப்போம். நாம் ஆழ்ந்த பார்த்து தகுதியாளர்களே பங்கு பெற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிறந்த நாளோடு அட்டாவே அருமை ஜாய் பீபிக்காக தானியலுடைய ஸ்தோத்திரம். அவர்களை ரட்சித்து அவருடைய பாவத்தை மன்னித்து இந்த நாளிலே ஞானஸ்நானத்தை சாட்சி கொடுத்து இந்த சபையிலே அவயமாக சேர்க்கப்பட்ட நன்மைக்கு அவர் ஸ்தோத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினம் சபையை சேர்த்துக்கொண்டு வந்தார் என்ற வாக்கின்படி இன்னும் நாங்களும் கூட அநேக ஆத்மாவை ரட்சித்து சபையை சேர்க்கும்படியாக அழிந்த பிற ஆத்மாவுக்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்றது எங்கள் கடமையை இந்த வார்த்தை கொண்டு எச்சரித்து ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் எவ்விதமாக இந்த 4 நாங்கள் நிலைத்தவை ஜெபிக்க வேண்டும் என்ற வார்த்தை மூலம் எச்சரித்து காணப்படத்தக்கதான் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து தகுதியாக பங்கு பெறும் திருமணத்தரம் வாய்ப்பு பார்க்கிறோம். எங்களுக்காக உடைய சரீரத்தை பிடித்தப்படுத்தி நாங்கள் எங்கள் பாவமளிப்புக்காக உங்களுடைய ரத்தமாகிய புதிய உடன்படிக்கை ரத்தத்தை எங்களுக்கு சிந்தப்படுத்தி அவங்க ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லை நாம் தகுதியாக பங்கு பெறத்தக்கதாக உதவி சொல்லுகிறார்கள். இதில் நாம் தகுதியாக பங்கு பெற்று நீர் வருகிற வரைக்கும் அல்லது நாவல் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூட இதில் தகுதியாக பங்கு பெறுவதை பெருமை தர வேண்டும் என்று நிர்வாகிக்க பார்க்கிறோம். எவ்வளோக்காக பிற்கப்பட்ட சரீரத்துக்காக எவ்வளவு பாவ மனிதனுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி சொல்லுவோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம்.
అప్పుడు యేసు గురించి తాను పాటి యేసు ప్రభువు తన రక్తమిచ్చి కొన్నటి సంగములో ఎవరు చేరరా వారే ధన్యులు పరలోకమే వారిది ఎవరు చేరరా వారే ధన్యులు పరలోకమే వారిది వాక్యమును సంతోషముతో ఎవరు స్వీకరింతురో ప్రభుని వాక్యమును సంతోషముతో ఎవరు స్వీకరింతురో One night in the
ஆசீர்வாதம் முடிந்த உடனே எல்லாருக்கும் அன்பில் இருந்து அன்பில் பங்கு பெற்று எல்லாருமே செய்யணும். பாத்திரங்கள் கழிட்டு ஜெகத்தில் சுத்தம் பண்ணிட்டு போகணும். மாலை சுவிசேஷம் பண்ண இருக்கும் எல்லாரும் வரணும். அதான் கேட்டு சத்திட்டு நேத்தெல்லாம் கேட்டோம், முன்னேத்தெல்லாம் கேட்டான். என்ன கேட்டான்? சபை இப்படி பரிசுத்த நாமத்துக்கு நன்றி சொல்லி காலையில் தொடங்கி இம்மட்டுமாக இப்படி தாசனை கொண்டு பங்கு பங்காக வகையாக இப்படி வார்த்தை தெளிவாக இப்படி வார்த்தை கொண்டு பேசினேன். ஆடவர் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படும்படியான அந்த கீழ்ப்படியின் மனதை அவர்கள் தந்தட இப்படி பிள்ளைகள் தங்கள் வருமானத்திலிருந்து கொண்டு வந்த கையின் பிரயாசத்துக்காக பாவத்திற்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை மென்மேலும் ஆசீர்வாதத்தில் நடத்தாரு. இந்த வாரம் கடந்த வாரம் மேல எங்களுக்கு திங்களிலிருந்து இந்நாள் வரைக்கும் கூட எல்லாத்தையோட சந்தித்து எல்லாவற்றையும் செம்மையை செய்து முடித்து ஸ்தோத்திரிக்கிறோம் இருக்காரு. இந்த வாரம் நடக்கிற ஊழியர்களை நீராசு விசேஷமாக ஞான ஸ்நானத்தில் சாட்சி பெற்ற அருமை பிள்ளை ஜாய் பிபிக்காக தானியலுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கொடுத்த வாக்குகளின்படி பிள்ளைகளை திடப்படுத்தி தைரியம் நிற்க சாட்சியை காணப்பட இப்படி வாதிப்படி எல்லாரும் கூட சாட்சியை காணப்பட சபை உடைய வரைக்கும் ஆயத்தப்பட்டு வேணும். சித்தமானால் இந்த சபை ஜப வீடு விரிவாக்கப்பட வேண்டும். எனக்கு இடம் போதாமல் இருக்கிறது ஆண்டவரே. மழை வரும்பொழுது எல்லாம் கூட கர்த்தாவே ஒரு சரியான வசதி இல்லை. எங்களுக்கு தயப்பாட்ட வேணும். அதற்காக கூட நான் பார்த்து ஜெபிக்க இப்படி ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த வாக்கை கொடுக்க வேண்டும் என்றும் இப்பொழுது கூட இந்த அன்பின் விருந்த நேரத்தில் நிராசை வேண்டும் என்றும் வாரமெல்லாம் நடக்கிற ஊழியர்களை நிராசை வேண்டும் என்றும் இப்படி பிள்ளைகளை இப்படி பெருக்கமான ஆசீர்வாதத்தோட வழிவிட்டு அனுப்ப வேண்டும் என்றும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோதரத்தோட வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைவும் எப்பொழுது வரைக்கும் மட்டும் இருப்பதாக. இரக்கத்தின் வீட்டில் நித்திய கிருபையுடன் இரக்கத்தின் வீட்டில் நித்திய கிருபையுடன்